வாங்க question பார்க்கலாம். An axial pull of 40 kN is acting on a bar consisting of three sections of length 300 mm, 250 mm and 200 mm and of diameter 20 mm, 40 mm and 50 mm respectively. Find the stresses in each section and total elongation of the bar. Take Young's modulus E is equal to 2 into 10 power 5 Newton per mm squared. ஸோ நம்ம ட்ரா பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது 3 செக்ஷன் இருக்குது. ஸோ 3 செக்ஷனும் 3 வேறு லென்த் இருக்குது. ஸோ நான் வந்து L1, L2, L3 ஓகே. 3 செக்ஷனும் என்னென்ன லென்த் பார்த்தோம்னா நம்ம 300, 250, 300, 250, 200 எல்லாமே என்ன mm லென்த் இருக்குது. அப்போ இதோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, கரஸ்பாண்டிங் டயாமீட்டர் D1, இதோட கரஸ்பாண்டிங் டயாமீட்டர் D2, லென்த் 3யோட கரஸ்பாண்டிங் டயாமீட்டர் D3 வந்து 20, 40, 50 mm ஓகே. வாங்க இதை நம்ம ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணலாம். லென்த் 300, டயாமீட்டர் 20 ஓகே. அடுத்த செக்ஷன் லென்த் 250, டயாமீட்டர் 40. அடுத்தது 200, diameter 50 ஓகே. நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ என்ன, ஒரு ஸ்டெப்டு ஷாஃப்ட். டைமென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ரீஜன் லென்த் 300, 250, 200 கரெக்டா. இதோட டயாமீட்டர் D1, இதோட டயாமீட்டர் 20, இதோட டயாமீட்டர் D2 40, இதோட டயாமீட்டர் D3 50. ஸோ இப்போது இந்த ஸ்டெப்டு பார் வந்து ஒரு டென்சைல் லோட், ஆக்சியல் லோட் அதில் அப்ளை பண்ணுறோம். ஆக்சியல் லோடு எவ்வளவு பார்த்தோன்னா கொஷனில் பார்க்கலாம். ஆக்சியல் லோடு வந்து 40 kN. ஸோ 40 kN அப்ளை பண்ணுறோம். ஸோ கிலோவுக்கு 10 power 3 கரெக்டாக. ஸோ 40 into 10 power 3 நியூட்டன்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த லோட் அப்ளை பண்ணுறதுனால அவங்க கேட்குறது என்னென்னா, ஒரு பார்லேயும் என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, ஒரு பார்லேயும் இந்த சின்ன பார்ஸில் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகும், அதே லோடு தான் ஆக்ட் ஆகுது. அந்த லோட் ஆக்ட் ஆகிறதுனால என்ன க்ரியேட் ஆகும், சிக்மா 1 ஸ்ட்ரெஸ் இன் ரீஜன் 1, சிக்மா 2 ஸ்ட்ரெஸ் இன் ரீஜன் 2, சிக்மா 3 ஸ்ட்ரெஸ் இன் ரீஜன் 3. 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரெஸ் உண்டாகுது. அந்த ஸ்ட்ரெஸ் இவ்வளோ. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த லோடால் டோட்டல் எலாங்கேஷன். ஓகே வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன, லோடு பை ஏரியா. ஸோ எனக்கு சிக்மா 1 வேணும்னா என்ன வேணும், சிக்மா 1 என்ன அர்த்தம், ஸ்ட்ரெஸ் இந்த முதல் ரீஜனில், sigma 1 is equal to load in that region divided by area in that region. இது வந்து sigma 1 ஓட ஃபார்முலா. எனக்கு stress in region 2 வேணும்னா என்ன பண்ணணும், load which is acting on that region divided by area of that region. அதே மாதிரி sigma 3 வந்து load by A3. ஸோ எனக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், P ஓட வேல்யூ தெரியும். ஸோ பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன வேணும், A1, A2, A3 கேல்குலேட் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ A1 வாங்க. A1 வந்து ஃபார்முலா என்ன, பை D1 ஸ்கொயர்ட் பை 4. அதாவது இதோட கிராஸ் செக்ஷன். இதோட கிராஸ் செக்ஷன் பார்க்கவே நம்மளுக்கு என்ன வருது, 3.14. இதோட டயாமீட்டர் 20 ஸ்கொயர் பை 4. எவாலுவேட் பண்ணோன்னா ஏரியா 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் mm ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், A2 கண்டுபிடிக்கலாம். A2 வேல்யூ என்ன, பை D2 ஸ்கொயர் பை 4. ஸோ 3.14 இன்ட்டு டயாமீட்டர், செகண்ட் ரீஜனோட டயாமீட்டர் அதுதான் 40 ஸ்கொயர் பை 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் mm ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி A3 கேல்குலேட் பண்ணுறோம், பை D3 ஸ்கொயர் பை 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3.14. மூணாவது கிராஸ் செக்ஷனோட ஏரியாவோட டயாமீட்டர் 50 ஸ்கொயர் பை 4. இதோட ஏரியா கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு mm ஸ்கொயரில் ஆன்சர் வரும். வாங்க இப்போ எல்லா ஏரியாவும் கால்குலேட் பண்ணலாம். வேல்யூஸ் ப்ளக்இன் பண்ணி 3.14 இன்ட்டு 20 ஸ்கொயர் டிவைட் பை 4 என்ன வருது, 314 mm ஸ்கொயர் 3.14
into 40 square divide by 4 1256 அப்புறம் 3.14 into 50 square divided by 4 okay தப்பா இதோ டைப் பண்ணிட்டேன் 3.14 into 50 square divided by 4 so 1962.5 mm square இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கண்டுபிடலாம் சிக்மா 1 வந்து என்னது நம்மளுக்கு எவ்வளோ லோட் ஆகுது 40 into 10 power 3 divided by A1 value 314 so sigma 1 value நம்ம என்ன calculate பண்ணிரலாமா 40 into 10 power 3 divided by 314 127.38 Newton per mm square அதே மாதிரி same procedure sigma 2 என்ன 40 into 10 power 3 area of cross section 1256 calculate பண்ணிக்கலாம் அதே மாதிரி sigma 3 40 into 10 power 3 divided by area of cross section 1962.5 okay calculate பண்ணிக்கலாம் 40 into 10 power 3 divided by 1256 31.847 Newton per mm squared 40 into 10 power 3 divided by 1962.5 20.382 Newton per mm square ஸோ நம்ம 3 ரீஜன்லையும் என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம அடுத்தது என்ன கேட்குறாங்க எலாங்கேஷன் இந்த பார் டோட்டல் எலாங்கேஷன் ஸோ இப்போ இந்த லோட் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் இந்த ஃபஸ்ட் ரீஜன் கொஞ்சம் பெருசாகும் அதே மாதிரி இந்த செகண்ட் ரீஜன் பெருசாகும் தேர்ட் ரீஜன் பெருசாகும் ஆனால் மூணுமே ஒரே லென்த்துக்கு பெருசாகாது ஏன்னா வேறு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கிறது கரெக்டாக வேறு ஸ்ட்ரெஸ் இது மேலே ஆக்ட் ஆகுது ஒரே ஸ்ட்ரெஸ் இருந்தால் எல்லாமே ஒரே லென்த்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆனால் எல்லா ரீஜன்லையும் என்ன வேறு ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன டோட்டல் எலாங்கேஷன் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்மளுக்கு தெரியும் டோட்டல் எலாங்கேஷன் டெல்டா எல் வில் பி ஈக்குவல் டு டெல்டா L1 அதாவது எலாங்கேஷன் இன் திஸ் ரீஜன் ப்ளஸ் டெல்டா L2 எலாங்கேஷன் இன் திஸ் ரீஜன் ப்ளஸ் டெல்டா L3 காமன் சென்ஸ் தான் தனித்தனி எலாங்கேஷன் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் எலாங்கேஷன் இந்த டெல்டா எல்லுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம் நம்ம ஹூக்ஸ் லாவில் படிச்சிருப்போம் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் பார்த்துருப்போம் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் பார்த்துருப்போம் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் ஸ்ட்ரெஸ் எப்படி எழுதலாம் P/Aன்னு எழுதலாம் யங்ஸ் மாடுலஸ் E எழுதலாம் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி எழுதலாம் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் எழுதலாமா ஸோ இன்ட்டு டெல்டா L/L வருமா இதுலேருந்து உங்களுக்கு டெல்டா எல் வேணும்னா மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போயிடலாமா ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இம்ப்ளை ஆகுது டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என்ன பி டினாமினேட்டரில் இருக்கிற எல் நியூமரேட்டர் போயிடும் ஸோ PL/A டினாமினேட்டரில் இருக்குது இங்கே இருக்கிறத இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டர் போயிடும் PL/AE ஸோ நம்ம டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு PL/AE இது ஒரு முக்கியமான ஃபார்முலா ஒரு 2 வாட்டி சொல்லுங்கள் என்னோடைய டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு PL/AE டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு PL/AE டெல்டா எல்னா என்ன சேஞ்ச் இன் லென்த்து பினா அந்த சேஞ்ச் இன் லென்த் வரதுக்கு நான் எவ்வளோ லோட் அப்ளை பண்ணுறேன் எல்னா ஒரிஜினலாக நான் லோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பார் என்ன லென்த் இருந்தது A டினோட்ஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் E டினோட்ஸ் யங்ஸ் மாடுலஸ் ஓகே இப்போ நான் எல்லாம் டெல்டா எல்லுக்கு நான் என்ன ஃபார்முலா போட போகிறேன் PL/AE ஃபார்முலா போட்டு நான் எவாலுவேட் பண்ண போகிறேன் வாங்க எவாலுவேட் பண்ணலாம் ஸோ டோட்டல் டெல்டா எல் வந்து என்ன வந்துச்சு டெல்டா L1 ப்ளஸ் டெல்டா L2 ப்ளஸ் டெல்டா L3 ஸோ டெல்டா L1 வந்து PL/AEன்னு எழுதிக்கலாமா ப்ளஸ் PL/AE எழுதிக்கலாமா ப்ளஸ் PL/AE எழுதிக்கலாமா இட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் ஆனால் இது வந்து என்ன ரீஜன் 1ல் எவ்வளோ லோடு ரீஜன் 1 எவ்வளோ பெருசு ரீஜன் 1ஓட ஏரியா ரீஜன் 1ஓட மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் அதே மாதிரி 2 2 2 2 3 3 3 3 ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன தெரியும் இந்த 40 கிலோ நியூட்டன் தான் எல்லா ரீஜன்லையும் அப்ளை ஆகுது ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் P1 இஸ் ஈக்குவல் டு P2 இஸ் ஈக்குவல் டு P3 இஸ் ஈக்குவல் டு 40 × 10⁻³ நியூட்டன்
ஓகே. ஸோ அடுத்தது என்ன, இது மூணுமே ஒரே மெட்டீரியல் கரெக்டாக. அதனால் E1 இஸ் ஈக்குவல் டு E2 இஸ் ஈக்குவல் டு E3 மூணுத்துக்குமே ஒரே யங்ஸ் மாடுலஸ். ப்ராப்ளமில் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க 2 × 10⁵ நியூட்டன் பர் mm². ஓகே, யங்ஸ் மாடுலஸ் given in the problem. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் போட்டால் காமனாக எடுத்துடலாமா? P எல்லாத்துக்குமே சேமு, E எல்லாத்துக்குமே சேமு. ஸோ டெல்டா எல் வந்து என்ன வரும், P/E காமனாக எடுத்தாச்சு. அப்புறம் L1/A1 ப்ளஸ் L2/A2 ப்ளஸ் L3/A3. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன, L1னா என்ன, ரீஜன் 1ஓட லென்த்து, ரீஜன் 2ஓட லென்த்து, ரீஜன் 3ஓட லென்த்து, ரீஜன் 1ஓட கிராஸ் செக்ஷன் ஏரியா, 2ஓட கிராஸ் செக்ஷன் ஏரியா, 3ஓட கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம என்ன A1 A2 A3 கண் தெரியும், L1 L2 L3 தெரியும், P தெரியும், E தெரியும். இப்போ சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டோட்டல் சேஞ்ச் இன் எலாங்கேஷன் இஸ் ஈக்குவல் டு லோடு வந்து என்ன 40 × 10⁵ by யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁵. ப்ராக்கெட்டில் L1 வந்து என்ன 300, L2 என்ன 250, L3 என்ன 200 டிவைடட் பை A1 வந்து 314, A2 1256, A3 1962.5. இதை எவால்வேட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரீஜனை எவால்வேட் பண்ணி முடிச்சிடலாம். அதை எவால்வேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் பண்ணோம், 300 டிவைட் பை 314, 300 டிவைடட் பை 314 ப்ளஸ் 250 டிவைடட் பை 1256 ப்ளஸ் 200 டிவைடட் பை 1962.5. ஸோ இது டோட்டலாக எவாலுவேட் பண்ணிவிட்டேன். இது எவாலுவேட் பண்ணது என்னோடய கால்குலேட்டர் மெமரியில் இருக்குது. அந்த வேல்யூ இன்ட்டு அந்த ஆன்சர் இன்ட்டு 40 × 10⁵ டிவைடட் பை 2 × 10⁵. ஸோ மொத்தமாக எவாலுவேட் பண்ணிட்டேன். மொத்தமாக எவாலுவேட் பண்ணப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்தது, 0.2512 mm. இதுதான் டோட்டல் எலாங்கேஷன். இந்த லோடால் இந்த பார் டோட்டலாக இவ்வளோ எலாங்கேட்டாக இருக்கும். இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு முக்கியமான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், டெல்டா எல் ஃபார்முலா PL/AE. இதை மறக்காதீங்க, இன்னும் 2 வாட்டி கூட சொல்லுங்கள், டெல்டா எல் PL/AE. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.